திருத்துறைப்பூண்டியில் நடக்கக்கூடிய தேசிய நெல் திருவிழாவில் முதல் மேடை முதல் வருது. இவன் என்ன செஞ்சான்? இவனுக்கு வந்து யூடியூப்பில் சும்மா பேசுகிறான், வீடியோ போடுறான். இவனுக்கு வந்து முதல் மேடை பேச வாய்ப்பளித்து விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்பீங்க. அதாவது நான் இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்து 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்னுடைய ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் ஃபுல்லாக வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நான் உளவில்லா வேளாண்மையில் வாழை போட்டிருப்பேன். பாரம்பரிய நெல்கள் எல்லாமே உற்பத்தி பண்ணேன். அது உற்பத்தி பண்ணுறது பெரிய விஷயங்கள் கிடையாது. அதெல்லாம் நான் செஞ்சதெல்லாம் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ என்னால் அதை விற்பனை செய்ய முடியல. அப்போ என்னால் விற்பனை செய்ய முடியாமல் நான் மறுபடியும் உற்பத்தி பண்ணால் என்னோடய பொருளாதார சூழ்நிலை எல்லாமே வந்து என்னை இது பண்ணுச்சு. ஏன்னா நான் இதுவரை எந்த வேலைக்குமே போகலை. முழுக்க அந்த இயற்கை விவசாயத்திலே நம்ம இதை வந்துட்டோம், இதை கண்டிப்பாக வெற்றி அடைய செய்யணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோட அப்போ நிறையா பேர் இயற்கை விவசாயத்துக்குள்ள இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க, இல்லைன்னா சுருக்கிக்கிட்டாங்க. யாருமே விற்பனை செய்கிறதுக்கான வழியை தேடாமல் எல்லாமே உற்பத்தி பண்ணி கேட்டால் அரசிட்ட போய் இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணிட்டேன், எனக்கு விற்று கொடுங்க அப்படின்னு. அப்போ அரசும் அதுக்கான வழிகளை எந்த ஒரு வழியுமே எடுக்கலை. அப்போ நம்ம தான் இதுக்கான ஒரு வழியை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சது மதுரை இயற்கை சந்தை தான். அப்போ மதுரை இயற்கை சந்தைக்கு அப்போ போனேன். அப்புறம் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தும்போது சரி கீரைகள் கொஞ்சம் இதிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தேன். அப்புறம் போய் அங்கே யாருமே கொண்டு வராத பொருட்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வல்லாரை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது மாதிரி கொண்டு போய் அந்த மூலிகைகளை பற்றி சொன்னேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பேச்சு திறமைகளை வளர்த்துக்கிட்டேன். அங்கே தெரியாத விஷயங்களை சொன்னாதான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்றதுக்காக தெரியாத விஷயங்களை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி இதாகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன சந்தையில் வந்து நான் ஒரு 50 கட்டுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலி ஓரங்கள் இருக்கக்கூடிய கீரைகளே விற்றுருக்கேன். அதாவது நாயுருவி கீரை, குறிஞ்சாக்கீரை, சீந்தில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா விழுதி, இது மாதிரி மூலிகை எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கட்டு கீரைகளை வந்து நான் வந்து சந்தையில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் விற்றுருக்கேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மாற்றத்துக்கு விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மீது இருக்க நம்பிக்கை, உங்கள் பொருள் மீதும் உங்கள் மீதும் இருக்கிற நம்பிக்கை இருந்தால் அவங்க என்ன வேணுமாச்சும் வாங்குறாங்க. அப்போ இதுக்கான அதாவது இயற்கை விவசாயிகள்லாம் என்னென்னா உற்பத்தி பண்ணுறதோட அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம உற்பத்தி பண்ண பொருளை பற்றி நம்மளுக்கு தான் தெரியும். அதை நம்மளே நேரில் போய் நேரடியாக விவசாயிகள்கிட்ட போய் நம்ம சொல்ல போகும்போது அது வந்து வாடிக்கையாளர்கிட்ட சொல்லும்போது அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கிது, நல்லா வாங்குகிறாங்க, நல்ல விலையும் கிடைக்கிது. அப்போ இது மாதிரி இயற்கை விவசாயம் வெற்றி அடையணும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நகரங்கள்லாம் மதுரை மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இயற்கை சந்தை நடத்தணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் வந்து இயற்கை விவசாயிகளுக்கு வந்து உரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே இயற்கை விவசாயம்